வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பீம் பேலன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் பசங்களுக்கு அது ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பீம் பேலன்ஸ் மாடல் எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன், ஜஸ்ட் பாருங்கள். இதுதான் பீம் பேலன்ஸ். இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம காமிக்க போகிறோம். தேவையான பொருள் ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுக்கு வீட்டில் இருக்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே, வேஸ்ட்டான பொருள்லேருந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நாம் ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அதில் மடிக்கிறதுக்கு உள்ளுக்கு வந்து ஒரு சின்ன அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அது, சரிங்களா? இது ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிக்கிற போகிறோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம். இது எதுக்குன்னா, வெர்டிக்கலாக நிற்கிறதுக்கு, அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி என்ன பண்ணணுன்னா, சிங்கிள் ஷீட்னால் இது திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, அது நிற்காது. ஸோ அது மாதிரி என்ன பண்ணணுன்னா, இதே மாதிரி 2 செட்டு நம்ம எடுத்துக்கணும். இதை அப்படியே நீட்டாக சிசரை வச்சு இப்படியே கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கணும், சுற்றி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் செப்பரேட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தேவையான பொருளான ஃபெவிகால், அப்புறம் இந்த ஸ்டேப்லர் என்ன பண்ணணும், ரெண்டையும் போட்டு 2 பக்கமே வந்து அதை வந்து ஸ்டேப்லர் பண்ணிக்கணும். தென் ஃபெவிகால் தேவையான இடத்துல ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கணும். அப்புறம் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த வெயிட் பார்க்கக்கூடியதுக்கு வந்து 2 டீ கப்பு தேவை, சரிங்களா? ஸோ இந்த டீ கப்பு, அப்புறம் நூல். ஸோ நம்ம கட்டி தொங்க விடணும் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையானது நூல். அது நம்ம சாதாரணமாக பூ கட்டுற நூலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட நூல் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அந்த நூல். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள். இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி செய்யணுன்றதை வந்து ஃபுல்லாகவே நம்ம சொல்லணுன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக போகும். ஸோ ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியணும், ஒரு 2 மினிட்ஸில் வந்து இது தெரியணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது மாதிரி நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கலர் பேப்பர்ஸ் இதை மாதிரி வெர்டிக்கலாக வந்து ஒட்டிக்கணும். ஸோ இதே பேப்பரை, இதே அட்டையை வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் இப்படி வளைச்சி இங்கேயும் நம்ம வந்து ஸ்டேப்லர் போட்டிருப்போம், சரிங்களா? இங்கேயும் வந்து உள்ளுக்கு டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம், ஸ்டேப்லர் போட்டிருக்கோம். இது 2 விலகாமல் இருக்கிறதுக்கு கீழே அதே மாதிரி ஒரு ஷீட்டை வச்சு இந்த சைடு ஒரு ஸ்டேப்லர், இந்த சைடு ஒரு ஸ்டேப்லர். அதே மாதிரி இந்த வெர்டிக்கலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி நம்ம ஒரு சப்போர்ட் மாதிரி அதை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அது எல்லாமே ஸ்டேப்லரில் பின் பண்ணிக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி, ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சு அதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கோம். நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சின்ன ஒரு மார்க், ஏன்னா அது வெயிட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக. ஸோ இது பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபைனல் ஷேப்பில் இப்படி தான் வரும். அதே மாதிரி நேம் போர்டு நம்ம பண்ணணும், பீம் பேலன்ஸ், எங்களோட குழந்தையோட பேர். அதையும் கூட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேப்லர் பின் போட்டு ஒட்டியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. நாமளே வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால அவங்களும் இதில் இன்வால்வ் ஆகி தான் செஞ்சோம். இன்றைக்கி தான் செஞ்சோம் இதை. ஸோ அவங்களும் அதில் இன்வால்வ் ஆனாங்க, எக்ஸைட்டட் ஆனாங்க, அழகாக இருந்தாங்க. இந்த பாசி மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் பொண்ணு தான் ஒட்டுனாங்க எல்லாமே. இந்த கலர் பேப்பர் ஐடியா கூட எங்கள் பொண்ணோட ஐடியா தான். நான் ஜஸ்ட் ஒரு கைட் பண்ணேன், அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி ஃபுல் ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ பசங்களும் சந்தோஷம், நம்மளும் சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு அவங்கள மகிழ்வீங்க, நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, வணக்கம்.